உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிருந்தாவுக்கு பூ வைக்க போறோம். 2 பேரும் வாங்க. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நாங்க வரல. அவ கூப்பிட்டது பத்தாதா? நானும் கூப்பிடணுமா? பொண்ணுக்கு பூ வைக்க போறோம். வாமா. நாங்க வரோம்ப்பா. நீங்க முன்னாடி போங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் கண்மணி கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. லட்சுமி, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பிருந்தா உள்ள போ. அம்மா ஏமா? போன்னு தான் சொல்றேன்ல. உள்ள போ. நான் போக மாட்டேமா. போ. வாங்கண்ணா வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வள்ளி. வாங்க வாங்க தம்பி. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. அம்மா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஊரெல்லாம் உனக்கு செட் ஆயிடுச்சா? செட் ஆயிடுச்சுமா. எனக்கு ஒண்ணுதான் செட்டே ஆவல. எங்க பார்த்தாலும் ஒரே வண்டி வாகனம் தூசு புகை. எங்க ஆளை காணோம்? ஐயோ ஆத்தி எப்படித்தான் இருக்காளோ. மூச்சு முட்டுதுமா. எல்லாரும் ஏன் இப்படியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. எல்லாம் உள்ள வாங்க. வாங்க 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 மாப்ள. வாங்க 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 எல்லாம். எல்லாம். ஏய் ராகவா உட்கார்றா. இல்லடா. கேளுங்கப்பா. நீ உட்கார். என் மருமக எங்கம்மா? உள்ள இருக்கானா? ரெடி ஆயிட்டு இருக்கா. இருங்க நான் போய் பாத்துட்டு ஓடியாரவா? நீ உட்காரு. என்ன ஓட்ட பந்தயமா நடக்குது? எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க. அப்புறம் போய் பாத்துக்கலாம். ஏமா நீங்க ஜாதகம் எல்லாம் பாத்தியலா? இல்லம்மா, ஏன் கேக்குற? இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வந்தாக. இந்த கல்யாணம் நடந்தா கார்த்தி மச்சான் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. விஜய் என்ன பேசுற நீ? இருங்க சித்தி, முழுசா சொல்லணும்ல. மா, நாங்க அதெல்லாம் நம்பவே இல்ல. அந்த ஜோசியரை திட்டி அனுப்பிச்சுட்டோம். ஆனா இன்னைக்கு இங்க வந்துட்டு இருக்கும்போது வர்ற வழியில கார்த்தி மச்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை மச்சானுக்கு எதுவும் ஆகல. இல்லம்மா, நாங்கெல்லாம் அவரை போலி ஜோசியர்னு தான் நினைச்சோம். ஆனா அவர் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. பேசாம இரு விஜய். இருங்க சித்தி, இது அவங்களுக்கும் தெரியணும்ல. என்னடா? இல்லாட்டி நாம எதையோ மறைச்ச மாதிரி ஆயிரும்ல. அதுக்காக தான் சொன்னேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. நீ பேசாம இரு. என்னடி இது? அம்மா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா? அவர் போலி ஜோசியர்மா. இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணுவியா? இல்லடி, ஜோசியர் அப்படி சொல்லி இருக்கும்போது பயமா இருக்கு. அத்தை, அந்த ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் பொய். அவன் ஒரு ஃப்ராடு. நீங்க தேவையில்லாம அதையும் இதையெல்லாம் முடிச்சு போட்டுலாம் யோசிக்காதீங்க. இல்ல மாப்ள, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏதாவது லட்சுமி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீ எதுக்கும் பயப்படாதம்மா. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். அதுக்கு நான் பொறுப்பு. இல்லன்னா உங்க பிள்ளைக்கு. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. நான் சொல்றேன்ல. அப்புறம் என்னம்மா? ஹே பிருந்தா, என்னடி இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? கார்த்திக் ஒன்னும் ஆகாது. சரி வா, எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா வா போலாம். ஏய் பாரு, கொஞ்சம் சிரிடி. வா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம். மாமாக்கும். அண்ணனை கும்பிடுறே. அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கண்மணி, நீதான் எங்க வீட்டு மூத்த மருமக.
முதல்ல பிருந்தாக்கு பூ வச்சு ஆரம்பிமா. பண்றேன் மாமா. இந்தாங்க. வீரா நீ வா, நீ முதல்ல வந்து பிருந்தாக்கு பூவை வாமா. என்ன வள்ளி? நீ கொஞ்சம் சும்மா இருந்தா வீராவே முதல்ல வைக்கட்டும். வா வீரா. இல்ல வலிமா, அது என்னம்மா யோசிக்கிற? இங்க பாரு, பூ வைக்கிறதுக்கு யாரு மூத்தவங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்கு நல்ல மனசு இருக்குங்கிறது தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு இந்த நல்ல மனசு நிறையவே இருக்கு. வா வீரா, வந்து பூவை வா. சரிங்க வலிமா. நீ பேசாம இருக்க மாட்டே? அவ செய்யட்டும்டா. அத்த, ஏன் கண்மணி பூ வைக்க கூடாது? ஏன் நீ என்ன உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்தா? ராகவா, நான் எது சொன்னாலும் யோசிச்சுதான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே அமைதியா கேட்டா மட்டும் போதும். அப்படிலாம் என்னால இருக்க முடியாது அத்த. கண்மணி இந்த வீட்டோட மூத்த மருமக, என் பொண்டாட்டி. அவளுக்குன்னு சில உரிமைங்க இருக்கு, அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. அவ மேல உங்களுக்கு 1000 வருத்தம் இருக்கலாம், அதெல்லாம் சபையில காட்டிட்டு இருக்காதீங்க. ராகவா, என்ன பேசுற நீ? புரிஞ்சுதான் பேசுறியா? வள்ளி, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கணும்? எல்லாருமே பூ வைக்கட்டும், எது முறையோ அந்த முறைப்படி செய்யட்டும். வள்ளி நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? கண்மணி நீ வாமா, நீ வந்து பூ வச்சு விடு. கண்மணி நீ போய் பூவை. யாரும் என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். மாமா சொல்லுமா. நீங்களே உங்க கையால மாலை போடுங்க. போட்டு விடுங்கப்பா. கண்மணி நீ போ. வீரா வா. சரிங்க வலிமா. பொம்பளை ஆளுங்க நீங்க மட்டும் பூ வச்சா போதுமா? மாப்பிள்ளை வைக்க வேணாம்? டே கார்த்தி, நீயும் வைடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.